கோவை புளியகுளத்தில் உள்ள மாவட்ட கிளை நூலகத்தில் குடிநீர் வசதி இல்லை என்றும் கூடுதல் புத்தகங்கள் தேவை என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், கோவை புளியங்குளத்தில் உள்ள நூலகத்தில் கூடுதல் புத்தகங்கள் வேண்டும் என்றும் குடிநீர் வசதி இல்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்த முழுமையான விவரங்களை சொல்லுங்கள். மோகன், தமிழகத்தில் பொது நூலகங்களுடைய நிலை என்னவாக இருக்கு என்பது குறித்து நியூஸ் ஆன் தமிழ் சார்பாக தொடர்ந்து கலாய்வை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் கோவையிலுடைய இருக்கக்கூடிய நூலகங்கள், பொது நூலகங்கள் என்ன நிலையில் இருக்கு என்பது நம்ம 2 நாட்களாக கலாய்வு மேற்கொண்டோம். அதன் அடிப்படையில் கோவை மாநகர பகுதியில் ஏற்கனவே பல கோடி மதிப்பில் திட்டமிடப்பட்டு அரசு பெரியார் நூலகம் ஒன்று திறக்க இருக்கிறது. அதே போல் கார்ப்பரேஷன் சைடில் மிகப்பெரிய ஒரு நூலகம் என்பது கோவையின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த கிராமப்புற பகுதி மற்றும் மாவட்ட கிளை நூலகங்களுடைய நிலை பார்த்தோம் என்றால் சில பிரச்சனைகள் இருக்கிறது. நாம் சற்று நேரத்துக்கு முன்பாக நீலிக்கோணபாளையத்தில் உடைய நிலை என்னவாக இருக்கக்கூடிய அந்த கிளை நூலகத்துடைய நிலை என்னவென்னு பார்த்தோம். போதிய கழிவறை வசதி இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சுவர் எல்லாம் இடிந்து விழக்கூடிய நிலை என்பதெல்லாம் இருக்கிறது. தற்போது நாம் இங்கே வந்து பார்த்தபொழுது மக்களுடைய கோரிக்கை ஏற்று, வாசகர்களுடைய கோரிக்கை ஏற்று கோவை புளியகுளத்தில் இருக்கக்கூடிய கிளை நூலகம் இது போன்ற நிலையாக இருக்கிறது என்பது குறித்து ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் நேரடியாக வந்து பார்க்கும்போது இந்த கிளை நூலகம் என்பது ஒரு சிறிய அளவில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம், அதே போல் புளியகுளம் உள்ளிட்ட மக்கள் வாசகர்கள்லாம் இங்கு தான் இந்த நூலகத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாள்தோறும் 200க்கும் மேற்பட்ட வாசகர் வரக்கூடிய இந்த நூலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய வாசகர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடுகளிலிருந்து தான் தண்ணீரை வாங்கி வந்து இந்த வாசகர்களுக்கு கொடுக்குவதாக ஒரு நிலை என்பது இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய இந்த நூலகத்துடைய இன்சார்ஜ் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக கட்டி 2014 ஆண்டு ஓப்பன் பண்ண செய்யப்பட்ட இந்த நூலகத்தில் சற்று சுவர்கள்லாம் பேர்ந்து விடக்கூடிய நிலை இருக்கிறது. ஏன்னா பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. நாம் பார்க்கும் என்றால் இந்த நூலகத்துடைய சுற்றுச்சுவர் எந்த அளவிற்கு சேதமடைந்திருக்கிறது என்பதை நம்மால் களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியிலுடைய சுற்றுச்சுவரை ஒட்டி பாதாள சாக்கடைகள் இருப்பதன் காரணமாக இந்த சுற்றுச்சுவர் வந்து சற்று கீழே இறங்கி இடிந்து விழக்கூடிய நிலையில் தான் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த நூலகத்தை வந்து கார்ப்பரேஷன் தான் வந்து பராமரிக்கிறாங்க. ஆனால் போதிய அந்த குப்பைகள் எல்லாமலும் இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய பின்புறம் எல்லாம் அந்த செடிகள் வளர்ந்து படர்ந்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இதையெல்லாம் ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிறைய போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நூலகத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இன்று பல போட்டித் தேர்வுகளுக்கு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துவாகமாக இருக்கிறது என்பது நூலகங்கள். ஏனென்றால் போதிய புத்தகங்கள் என்பது இங்கு இருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போதிய புத்தகங்கள் வேண்டும் என்ற கோரிக்கை என்பது எழுந்திருக்கிறது. தற்போது இந்த மாணவர்களுக்கு அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கங்க, இந்த நூலகத்தில் என்ன மாதிரியான வசதிகள்லாம் தேவைப்படுது? ஏன்னா டெய்லியும் நிறைய பேர் வந்துட்டு போகிறீங்க, புக்ஸ் எல்லாம் போட்டித் தேர்வுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. என்ன தேவைகள் இருக்குன்னு நினைக்கிறேன்? மேக்ஸிமம் தேவையெல்லாம் இருக்குங்க சார். இப்போ எங்களுக்கு வந்து இங்கே வந்து படிக்கிறதுக்கு டெய்லி வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு குடிநீர் தேவைப்படுது. நாங்கள் இப்போ காலையில் 8 மணிக்கு ஓப்பன் ஆகுது, ஈவினிங் 8 மணி வரைக்கும் இருக்குங்காட்டி தேவையான தண்ணி வசதி இல்லை குடிக்கிறதுக்கு மட்டும். அப்புறம் அது இப்போ இந்த இது வந்து ஆஸ்பெட்டாஸ் ஷீட் போட்டிருக்காங்க, நார்மல் இது வந்து 12-1 மணிங்கிறப்போ ரொம்ப ஹீட் ஆயிடுது. இந்த வசதி கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் தோணுது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. அதாவது இப்போ வந்து புத்தகங்கள் போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்ருக்கீங்க, பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சிலாம் படிச்சுட்ருக்கீங்க, கூடுதல் புத்தகங்கள் கேட்டீங்க. என்ன மாதிரியான புத்தகங்கள் தேவை உங்களுக்கு? நான் வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தேன். இங்கே வந்து இந்த 6th to 12th புக்ஸ் எல்லாமே தமிழ் இதில் தான் இருக்குது. அது இங்கிலீஷில் இருந்தால் நல்லாயிருக்கும். வேறு என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் இங்கே போதிய அளவில் இருக்கா உங்களுக்கு போட்டித் தேர்வு படிக்கும்? போதிய அளவு இருக்குங்க. எல்லாம் நியூஸ் பேப்பர் அப்புறம் மற்ற புக்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கிலீஷில் தேவை? ஆமாங்க. குறிப்பாக இந்த மாணவர்கள் சொல்வது போல் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து புத்தகங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வசதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் வெயில் அதிகமாக இருக்கும் காரணமாக இந்த ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணாதனால உட்காந்து இந்த மாணவர்கள் படிக்க முடியாத சூழல் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இந்த வாசகர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், டெய்லி இந்த நூலகத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் தேவை சார்? இங்கே மெயினாக நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. பேசிக்காக வந்து குடிநீர் வந்து இந்த இதில் வந்து கொடுக்கறது இருக்கிறது இல்லை. கார்ப்பரேஷனுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன், பஞ்சாயத்து கார்ப்பரேஷன் எல்லாமே பொது இடங்களுக்கு எஸ்பெஷலி லைப்ரரி மாதிரி இருக்கிறதுக்கு இலவசமாக குடிநீர் கனெக்ஷன் கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. அது அப்புறம் கொடுத்துட்டா பரவாயில்ல. இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா பாட்டில்டு வாட்டர், அந்த மாதிரி பபுள் வாட்டர் தான் வாங்கி இது பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க ஃபண்ட்ஸ் இல்லை, இருந்தாலும் எல்லோரும் கான்ட்ரிபியூட் தான் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் வர்றவங்களுக்கு ஒரு டாக்ஸிங் மாதிரி ஆகிப்போகுது.
தண்ணீர் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அப்புறம் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் எல்லாம் ஃபால் சீலிங்லாம் போட்டிருக்காங்க. இது வெயிலுக்கு நல்ல பசங்க இந்த ஏரியாவிலேருந்து நல்லா யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு போதுமான வசதி காற்றுலாம் இப்போ ஃபேன் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் போட்டு கொடுத்தாங்கன்னா வெயிலில் கொஞ்சம் குறையும். ஏன்னா அது டின் ஷீட்டுங்க, இதில் வந்து வெயில் அப்படியே உள்ளே இறங்கிட்டு இருக்குது. அப்புறம் சுற்றுப்புறத்துலேயும் நிறைய அந்த செடி கொடியெல்லாம் நிறைய களையெல்லாம் நடந்து இது பண்ணிகிட்டு இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு இந்த இடத்துல சுத்தமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த செம்மொழி பூங்கா, செம்மொழி இந்த லைப்ரரிலாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இங்கே கொஞ்சம் புக்ஸ் கொஞ்சம் நிறையா இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாமே பிலோ பாவர்ட்டி லைன் ஆர் அபோவ் மிடில் இன்கம் குரூப் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கோ யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். நம்ம ஊர்லேருந்து 4 ஐஏஎஸ் வந்தால் நமக்கு சந்தோஷம், நமக்கு பெருமை. அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் புக்ஸ் நிறையாலாம் கான்ட்ரிபியூட் பண்ணட்டும். பொதுமக்களும் இந்த ஏரியாவில் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் வேறு யாராவது முடியும்னு நினைக்கிறாங்களோ புக்ஸையோ லைப்ரரியோ ஃபர்னிச்சர்ஸோ லைப்ரரிக்கு வேண்டிய என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸோ தாராளமாக கொடுத்துட்டு அவங்க அந்த இதில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த 4 ஐட்டம் தான் எனக்கு இந்த சுற்றுச்சூழலாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க ரிப்பேர் பண்ணுங்கிறது என்னுடைய அன்பான கருத்து. நான் வந்து சிஎம் ஜெயராமன், தலைவர், சிட்டிசன்ஸ் வாய்ஸ் கோயம்புத்தூர் நுகர்வோர் அமைப்பை சேர்ந்தவன். குறிப்பாக மோகன், நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது இந்த நூலகத்துடைய தேவைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என. குறிப்பாக நாம் பார்க்கும்போது மாவட்டத்திற்குரிய இந்த கிளை நூலகங்கள் இருக்கக்கூடியது தான் இது போன்ற பராமரிப்பின்றியும் அதேபோல் போதிய தேவைகள், அடிப்படை வசதிகள் தேவை என்பதை நம்மால் களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. மோகன், கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியகுளம் கிளை நூலகத்தில் போதிய வசதிகள் இல்லை என்றும், குடிநீர் தேவை வேண்டும் என்றும், கூடுதல் புத்தகங்கள் வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை வைத்ததையும் காட்சிகளையும் பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசாந்த்.